அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க? மேலும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஆலோசிக்கப்பட வேண்டிய முடிவுகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலை கணக்கில் கொண்டு திமுக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அந்த பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை என்பது இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல கட்சியுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர், அதே போல 66 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைமை கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த மிக முக்கியமாக இந்திய அளவில் மிகவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய வாக்கு திருட்டு மற்றும் எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக நாள்தோறும் தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக இணைந்து பல்வேறு குளறுபடிகளில் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருப்பது வாக்கு திருட்டு என்று பல இடங்களில் ஆதாரப்பூர்வமாக தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டிலும் இந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எப்படி கண்டறிவது என்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படலாம் என தெரிகின்றது. வாக்குச்சாவடி அதே போல வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் ஏற்கனவே கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் கூடுதலாக அதில் எப்படி கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று இன்றைய தினம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட இருக்கின்றது. அதே போல ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாக்கு சூடிய கலைஞர் நிர்வாகிகளுக்கு நன்றி என தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 கோடி வாக்காளர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு அதே போல உடன்பிறப்ப வா என்று பல்வேறு நடவடிக்கைகளை திமுகவுடைய தலைவர் முன்னெடுத்து வருகின்றார். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, மாவட்ட வாரியாக அதே போல பூத் கமிட்டியிலிருந்து மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது, பொறுப்பு அமைச்சர்கள் அதே போல மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் சேர்க்கையில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய விவரங்கள் என அனைத்தையும் முதலமைச்சர் பெற்று அதிலிருந்து தேவையான ஒரு அறிவுறுத்தல்களை இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்த இருக்கின்றார். தற்பொழுது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.